உலகமே ஒரு பக்கம் திரண்டு வந்தாலும் சரி, அமெரிக்கா மட்டும் அதை எதிர்க்குமானால் பாலஸ்தீனம் அமையாது. தாயகங்களில் யூதர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார். அது தொடர்ந்து நடக்குது. அதனால இதுக்கு எங்க விடிவு கிடைக்கும்னு தெரியல. இந்த நெத்தன்யாகு பாலஸ்தீனத்தை அமைக்க நாங்கள் விடமாட்டோம்னு சொல்ற ஒரு இஸ்ரேலிய தீவிரவாதி. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு நாடுகளில் பணியாற்றியவர், அமெரிக்காவில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக பணியாற்றிய முனைவர் திரு இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் உரையாற்றியிருக்கார். 80வது ஆண்டுன்னு நினைக்கிறேன். அங்கே பேசும்போது தொடக்கத்தில் அவர் ரொம்ப சாதாரணமாக பேச ஆரம்பித்தவர் திடீர்னு ஒரு ஆவேசம், அந்த ப்ராம்ப்டர்லாம் கூட ஃபெயிலியர் எல்லாத்தையும் கூட கடந்து பைடனை திட்ட ஆரம்பித்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் எடுத்து நான் 7 போரில் நிறுத்தியிருக்கேன், குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறார். இது எனக்கு 7 நோபல் பரிசு கொடுக்கணுன்றார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ட்ரம்ப் அவர்களோட பேச்சை நம்ம இப்படி தான் எதிர்பார்க்கணும். ஆனால் அதே வேளையில் ஐக்கிய நாடுகள் எதுவுமே செய்யலை, நான் தான் செஞ்சேன் அப்படின்ற அவருடைய பேச்சு எப்படி? அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சதாபிஷேகம் 80வது ஆண்டு. ஒரு சதாபிஷேகம் விழாவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அவரை நமக்கு பிடிக்கலைன்னா கூட அவரை பற்றி உயர்வாக பேசுகிறது தான் பண்பு, மரபு. அதுதான் எல்லா ரீசனபிள் ஆட்களும் பண்ணுறது. பட் ட்ரம்ப் அப்படிப்பட்ட ரேஷ்னல் ரீசன் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர் கிடையாது. அவர் ஏறின மின்படிகள் திடீர்னு ஒரு இடத்துல வேலை பார்க்கல, எஸ்கலேட்டர் அல்லது லிஃப்ட், அதை குறை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் டெலிப்ராம்ப்டர் கொஞ்ச நேரம் வேலை பார்க்கல, திருப்பி வந்துருச்சு, அதுவும் வந்துருச்சு, லெஃப்ட்டும் திரும்பி வேலை பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையை 80வது வயது நிரம்பி இருக்கிற இந்த ஐக்கிய நாடுகள் சபை, இதனுடைய தோற்றத்திற்கு காரணம் அமெரிக்கா. அவர்கள் தான், ரூசவெல்ட் தான் இதை தொடங்கினவர். இங்கே இருக்கிற நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த சர் ஏ ராமசாமி முதலியார் போய் இந்தியா சார்பாக அந்த தொடக்க மாநாட்டில் கலந்து கொண்டார் சான் பிரான்சிஸ்கோவில். அதனால் இங்கே அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையை திறந்து வைத்தவர் சர் ஏ ராமசாமி முதலியார். இதெல்லாம் கூட அவர் மறந்துட்டு இந்த அமைப்பை இப்படி பழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த அமைப்பை குற்றுயிரும் குலையுயிருமாக மாற்றிய பெருமை அவருக்கு தான் உண்டு. இஸ்ரேல் நாங்கள் ஒருபோதும் பாலஸ்தீனத்தை உருவாக்க விடமாட்டோம் அப்படின்னு நேற்று கூட நெத்தன்யாகு சொல்லியிருக்கார். அதே வேளையில் அந்த தனி நாடு உருவாவதற்காக பல நாடுகள் 1988 இந்தியா ஆதரிக்கிறது. இப்பொழுதும் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறது. பல நாடுகள் இப்போது தனி நாட்டை ஆதரித்து வருகிறார்கள். அதுலேயும் அமெரிக்கா எதிர்நிலையில் இருக்கிறாங்க. இந்த போக்கு ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருமா, இந்த மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும்? இல்லை, அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் பாலஸ்தீனம் அமைய முடியாது. உலகமே ஒரு பக்கம் திரண்டு வந்தாலும் சரி, அமெரிக்கா மட்டும் அதை எதிர்க்குமானால் பாலஸ்தீனம் அமையாது. அதை உலக நாடுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதற்கு அமெரிக்கா ஆதரவு இல்லை. நாம் ட்ரம்ப் அங்கிருந்து போகிற வரைக்கும் காத்திருக்கணும். பாலஸ்தீனியர்கள் எவ்வளவோ காத்திருந்து விட்டார்கள், இனியும் காத்திருக்க வேண்டிய அவசியம். 151 நாடுகள் அங்கீகாரம் செய்து விட்டன, சரிதானா? பட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். இந்த 151 நாடுகள் அங்கீகாரம் செய்ய விட்டாலும் பரவாயில்லை. ஒரே ஒரு நாடு அங்கீகாரம் செய்து விட்டால் அடுத்த நொடியே பாலஸ்தீனம் வந்துவிடும். அது அமெரிக்கா, அதுதான் அமெரிக்கா. அதனால தான் நீங்களும் நானும் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அதை பற்றி. அதனால் இந்த நெத்தன்யாகு பாலஸ்தீனத்தை அமைக்க நாங்கள் விடமாட்டோம்னு சொல்கிற ஒரு இஸ்ரேலிய தீவிரவாதி. அவருக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் அந்த மாதிரியான கொள்கை உடையவர்கள் அல்ல. அப்படி தீவிரவாதிகளாக இருந்தாலும் கூட இந்த 2 நாட்டு தீர்வு, அதாவது எங்களுக்கு அமைதி, உங்களுக்கு நிலம், நாடு அப்படின்றதில் இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் 1967 ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்த 242 தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படி பலஸ்தீனர்களுக்கென்று ஒரு நாடு, அவர்கள் அந்த நாட்டை உருவாக்குவதற்கு இஸ்ரேல் ஒப்புதல் தர வேண்டும், இஸ்ரேலுக்கு அமைதி கிடைக்கும். இதைத்தான் அதற்கு பின்பு வந்த பல தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தைகள் ஓல்மர்ட்னு சொல்லிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் பேசினார். இவர் இருக்கும் பொழுது, ஒபாமா இருக்கும் பொழுது,
இவரோட இப்போ இருக்கிற பாலஸ்டைன் அத்தாரிட்டி பிரசிடெண்ட் அவரோட பேசினார். ஆனால் அது சரியாக வரலை. அதற்கு முன்னாடி கிளின்டன், எஹுத் பராக், யாசர் அராஃபத் 10 நாட்கள் செலவு பண்ணார், கூடவே இருந்தார். அப்போது ஜெருசலம் இஸ்ரேலியர்கள் தங்களுக்கு வேணும் முழுமையான்னு சொல்லும் பொழுது அராஃபத் என்ன சொல்லிட்டார், நான் என்னுடைய பாலஸ்தீனியர்களுக்கும் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கும் நான் துரோகியாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஜெருசலத்தை கூட எப்படி பிரிச்சுக்கிறது அல்லது எப்படி அதை ஆள்றது அப்படின்றதெல்லாம் உட்கார்ந்து பேசியிருந்தா ஒருவேளை தீர்வு வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ காசாவுக்கும் மேற்கு கரைக்கும் நடுவில் நிறைய இடம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் தொடர்பே இல்லை. இப்போ 2 பாலஸ்தீனங்கள் இருக்குது. ஒரு பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் ஒரு காலத்தில் ஆண்டுட்டு இருந்துச்சு, இப்போ அங்கே ஹமாஸ் இல்லை. இந்த பக்கம் பாலஸ்தீன அத்தாரிட்டி, பாலஸ்தீன அதிகாரம், அவர்கள் ஆட்சி பண்ணுகிறார்கள். அதுக்கு அந்த பாலஸ்தீன அதிகாரத்தின் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் புறையோடி போயிருக்கு, நாற்றம் எடுத்துட்டுருக்கு அங்கே. அதனால் அவர்கள் மேலேயும் அந்த பாலஸ்தீனர்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. இதுக்கு மேலே பல மரபு சார்ந்த பாலஸ்தீன குடியிருப்புகள், தாயகங்களில் யூதர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்ந்து நடக்குது. அதனால் இதுக்கு எங்கே விடிவு கிடைக்கும்னு தெரியல. மேலும் அதனுடைய தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்ம விவாதம் பண்ணுவோம் சார். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆர்எம் தமிழ். நன்றி, வணக்கம்.